தாய் வீடு ஜனவரி 2026. வாழ்வியலோடு பின்னி பிணைந்த கலையாக காமன் கூத்து. எழுதியவர் அருணாச்சலம் லட்சுமணன். வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா. ரதி திருமணத்தின் பின்னர் தேவர் சபையின் கோரிக்கையை ஏற்று புறப்பட்ட மதன் சிவனின் தபசு களத்தை அண்மித்து விட்டான். சிவனின் வாகனமாக நந்தி அறியப்படுகிறது. சிவாலயங்களில் சிவபீடத்திற்கு முன்னால் வீற்றிருப்பது நந்தியின் உருவமே. தமிழர்களின் வாழ்வியலோடு மிக நெருங்கிய தொடர்பை பசுக்களும் காளைகளும் பெற்றுள்ளன. உழவு தொழிலுக்கும் விவசாய நடவடிக்கைகளுக்கும் பெரிதும் துணை நிற்பவைகளாக மாடுகள் விளங்குகின்றன. மனிதர்களுக்கு தேவையான போசாக்கினை தருவதில் பசுக்களின் பங்களிப்பு முக்கியமானது. அவ்வாறே எருதுகள் போக்குவரத்து செயற்பாடுகளுக்கு பெரிதும் துணை நிற்கின்றன. தமது வாழ்வியலுக்கு உறுதுணை புரியும் விலங்கு என்ற வகையில் மூலவருக்கு அருகிலும் அடுத்தும் வைத்து பசுவை பார்க்கும் வழக்கம் தமிழர்களிடத்தில் உள்ளது. இதனாலேயே வாழ்க்கை பயணத்தில் மனிதருக்கு துணை நின்ற மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மாட்டுப் பொங்கலை கொண்டாடுகிறோம். ஏகனாக விளங்கும் சிவனிற்கு மெய்பாதுகாவலர் உதவியாளர் என்ற வகையில் நந்திதேவர் சிறப்பிக்கப்படுகிறார். அவ்வகையில் முக்கியத்துவம் பெறும் நந்தியும் தேவனாக உயர்த்தப்பட்டு இக்கூத்தில் பாத்திரமாக்கப்பட்டுள்ளது. சிவனை நோக்கி வரும் மதனின் வேகத்தை வரையறுக்கும் பொறுப்பு நந்திதேவனுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நந்தியை போல குறுக்கே நிற்கக்கூடாது என்ற பிரயோகம் பொதுவாகவே பயன்படுத்தப்படுவது வழமையாகும். இப்பாத்திரத்தை ஏற்பவர் நந்தி முகத்துடன் களத்திற்கு வருகை தருவதுண்டு. இக்களத்தில் நந்திதேவர் வெள்ளை உடையுடன் அலங்கரித்து வாசற்படியில் உள்ள முக்காலியில் அமர்ந்திருப்பார். மன்மதனின் வரவின் பின்னர் இருவரும் தமக்கிடையே வணக்கத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். தான் வந்த விடயத்தை நந்திதேவருக்கு எடுத்து சொல்லும் பணியை மதன் நிறைவேற்றுகிறான். சிவனின் நிலைமையை மதனுக்கு எடுத்துரைக்கும் முனைப்பில் நந்திதேவரின் பிரயத்தனம் தொடர்கிறது. சாதாரணமாக தொடங்கிய உரையாடல் தர்க்கத்துடன் வக்கரமடைகிறது. சிவனை பார்க்கும் வாய்ப்பு மதனுக்கு நந்திதேவரால் தடுக்கப்படுகிறது. இருப்பினும் தமது நிலையில் இருந்து மாறாத வகையில் மதனின் உத்வேகம் அதிகரிக்கிறது. அமைதியான தன்மையுடன் காட்சியளிக்கும் நந்திதேவர் கொடூரமான முறையில் ஆடுவதையும் அவதானிக்க முடிகிறது. ஆகாது மன்மதரே போகாதிர் ஈசனிடம் வால் முடி மதன் துறையே வீண் பழி வந்து சூழும் என நந்திதேவரின் வலியுறுத்தல் தொடரும். மதனை தடுக்கும் விடயத்தில் கடும் பிரயத்தனத்துடன் நந்திதேவர் முயன்ற போதும் அதனையும் தாண்டியே மதன் சிவனிடத்தே செல்கிறான். இந்நிலையில் மதனை நந்திதேவர் தடுத்திருக்கலாம் என்ற விமர்சனமும் எழுகிறது. கைலாயத்தில் மதன் நந்திதேவரிடையேயான உரையாடல் தொடரும் நிலையில் ஆரோக்கியபுரம் நோக்கி களம் நகர்த்தப்படுகிறது. ஆம், மதனும் ரதியும் இணைந்து துயின்ற பஞ்சனையில் நித்திரை கொள்கிறாள். நித்திரையின் இடையே சொப்பனம் கண்ட நிலையில் ரதி புலம்பத் தொடங்குகிறாள். அச்சந்தர்ப்பத்தை சித்தரிக்கும் வகையில் பின்வரும் பாடல் கவனத்தை பெறுகிறது. பாறை ரதி மாது பஞ்சனையில் மேல் துயின்று தேவி அவள் கண்ணயர்ந்து நித்திரை செய்தாலேயன்று பாதிராத்திரி வேளையிலே பத்தினி கனவு கண்டாள் பக்க மதிலிடிந்து பாரில் விழவும் கண்டாள் என்றவாறு தொடர்கிறது. தொடரும் சித்தரிப்புகளில் பின்வருமாறு தீய சகுனங்கள் எனப்படுபவை எடுத்துரைக்கப்படுகின்றன. காவேரி நதி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுவது போலவும், மங்கையின் கூந்தல் கட்டுக்கடங்காமல் விரிந்து பறப்பது போலவும், மாங்கல்யம் அருந்து வீழ்வது போலவும், கோர்த்திருந்த மலர்கள் வாடியிருப்பது போலவும், குமரி பெண்களது மார்புகள் செழுமை நிலையை இழந்திருப்பது போலவும் தீய சகுனங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் சோகத்தோடு மதன் நிற்கிறான். பின்னர் யானையின் மேல் மதன் தனியே ஊர்வலம் வருவது போலவும், கடைத்தெருவில் வைக்கோல் போர் எரிவது போலவும், பாத்திரத்திலிருந்து தண்ணீர் தானாக வெளியேறுவது போலவும் காட்சிகளை தனது கனவில் கண்ட ரதியானவள் இறுதியாக சிவனுக்கு அருகிலேயே மதன் எரிவதையும் காண்கிறாள். இந்நிலையை உணர்ந்த ரதி கதறி புலம்புகிறாள். அருகிலிருந்த தோழிகள் எழுந்து ரதியை ஆற்றுப்படுத்த முனைகிறார்கள். சிவனை அண்மித்த மதன் சிவனை நோக்கி, போற்றி நான் விளம்புகிறேன், இந்திரன் ஓலைத்தனை ஏற்று வந்தேன் ஐயா, உன் தபசளிக்க சொன்னான், மாற்ற வேறுரைக்க வென்னால் வல்லமை இல்லாததாலே சாற்றுவே நுனது இஷ்டம் சாமியுன் பாதம் போற்றி, திங்கள் சிகாமணியே தேவநாயக்கா போற்றி, அந்திகாரனே அதிகாரனே நீலகண்டனே அப்பனே, உந்தன் பாதம் போற்றி போற்றி விளம்புகிறேன் புலேந்திரனே கேளாய், ஏற்றுவேன் எனது வில்லை சாத்துவேன் துஷ்டமுடன் சாமி போற்றி சிவனே போற்றி.
என மன்றாடிய நிலையில் சிவன் மீது வில்லை தொடுக்கிறான். இச்சந்தர்ப்பத்தை கதை சொல்லும் பாங்குடன் அமைத்திருப்பர். சபைக்கு காமன் மாஸ்டரே கதையை முன்வைப்பார். விமலனார் தபசளிக்க வேகமாய் வெள்ளையங்கிரி மலைக்கு சென்றான் மதன். இறைவனின் முன்னே போய் நின்று, ஆண்டவனே, உன் பாதம் காண அருள் புரியேன். உன்னோடு பல பரீட்சை மேற்கொள்ளும் நிலைமை தவறானதுதான். பெரும் மனங்கொண்டு இதை ஏற்க வேண்டும். ஆண் பெண் ரூபமெடுத்து தாவிய நிலையில் வில் வளைத்து 5 மலர் பானங்களை சிவன் மேல் தொடுக்க மதன் தயாராகிறான். இந்நிலையில் காமன் கூத்து களம் பின்வருமாறு அமைய பெற்றிருக்கும். காமன் மாஸ்டர்களின் பாடலுக்கு ஏற்ற வகையில் தப்பிசை ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கும். மதனின் உக்கிரமான ஆட்டமும் இடம்பெற்று கொண்டிருக்கும். மதனின் மருள் நிலையை கட்டுப்படுத்தும் முனைப்பில் மதனை சூழ்ந்து பலர் நின்று கொண்டிருப்பார்கள். மதனின் ஆட்டம் கரும்பு வில்லை சுமந்த நிலையில் சிவன் வீற்றிருக்கும் திசைக்கு எதிர் திசையில் இருந்தே இடம்பெற்று கொண்டிருக்கும். இந்நேர ஆட்டத்தின் போது மதனுக்கு அடிக்கடி மருள் வருவதுண்டு. அதனை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுவார்கள். இந்நிலையில் முக்கிய பாத்திரம் ஒன்றின் வருகை சபையின் கவனத்தை பெற்றிருக்கும். ஆம், எமனின் வருகை இடம்பெறும். எமன், யமன், தருமன், தருமதேவன், எமராஜன், காலதேவன் போன்ற பெயர்களால் அழைக்கப்படும் இறப்பின் கடவுளராக அறியப்பட்டவர். சூரியனின் மகனாகவும் சனீஸ்வரனின் அண்ணனாகவும் புராணங்களில் சித்தரிக்கப்படுகிறார். வேதத்தின்படி பூமியில் இறந்த முதல் மனிதர் யமன் என்ற நம்பிக்கையும் நிலவுகிறது. இறப்பின் தெய்வமாக கருதப்படும் எமனை மக்கள் பயத்தோடே அணுகுகின்ற போக்கும் நிலவுகிறது. எமனின் கணக்கு உதவியாளராக சித்திரகுப்தன் காணப்படுகிற நிலையில் எமனின் மனைவியாக சியாமலாவும் சித்தரிக்கப்படுகிறாள். யமனை கருப்பு நிறத்தில் அல்லது பச்சை நிறத்தில் அடையாளப்படுத்துவதுண்டு. தோட்டங்களில் பொதுவாக கருப்பு நிறத்தில் யமனை உருவகப்படுத்திய நிலையிலேயே காமன் கூத்தில் யமனின் வருகை இடம்பெறும். கருப்பு நிறத்திலான ஆடைகளுடன் பாசக்கயிறை ஏந்திய வண்ணம் கொடூரமான தோற்றத்தில் காமன் பொட்டலுக்குள் எமன் வருவதுண்டு. எருமை எமனின் வாகனமாக சித்தரிக்கப்படுகிற நிலையில் எருமையை உருவகப்படுத்தி அதன் மீது வருவதாகவும் காட்சி அமைப்பதுண்டு. எமனின் வருகை செயற்பாடுகள் தொடர்பில் பலவாறு பாடல்கள் உள்ளன. இந்நிலையில் பின்வரும் பாடல் அவதானத்தை பெறுகின்றது. இது எமன் தாமாகவே பாடுவதாக அமைகிறது. பாசக்கயிறு தானெடுத்துமே எமராஜன் எமராஜன் ஓடி வந்தேனே, கையிலே ஆயுதமுமே எமராஜன் எமராஜன் கொண்டு வந்தேனே, 7 உயிர் பிடிக்கவே எமராஜன் எமராஜன் ஓடி வந்தேனே என்றவாறு அமையும் இப்பாடல் மதனின் உயிர் பிரிவதற்கான கள சூழலை அடையாளப்படுத்துவதாக அமைகிறது. தோட்டங்களில் சகுனம் தொடர்பான நம்பிக்கையும் எதிர்வு கூறல்களும் அவதானத்தை பெறுகின்றன. பட்டுப்போன மரக்கிளையில் இருந்து காகம் கரைவது, அடுப்பு சிதைதல், ஊமை கொட்டான் உருமுதல் போன்ற சகுனங்களை தீய சகுனங்களாக பார்க்கிற நிலைமையும் காணப்படுகின்றன. இங்கு எமனின் ஆட்டத்திற்கான பாடல்கள் வாழ்வியல் யதார்த்தங்களை எடுத்துரைப்பதாகவும் எமனின் மேன்மையை பாடுவதாகவும் அமையப்பெறும். எமனும் களத்தில் இருக்கிற நிலையிலேயே மதனின் அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் அவதானிக்கப்படும். மதனை உருவகப்படுத்திய படம் திரைச்சீலையால் மூடப்பட்டிருக்கும். அதிலிருந்து திரைச்சேலை அகற்றப்பட்டு தற்போது மதனை உருவகப்படுத்தியுள்ள படத்தை சபையோர் பார்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். இப்படத்தை காமன் திண்ணையில் எடுத்து வைப்பார்கள். காமன் திண்ணையை எரிப்பதற்கு ஏற்றவாறான வடிவத்தில்தான் அது அமைய பெற்றிருக்கும். அதற்கு மேலும் விறகுகள் சேர்க்கப்படும். பொதுவாக தேயிலை மரங்கள் கவ்வாத்து வெட்டுவதனாலேயே தேயிலை செடி என்ற வரையறைக்குள் மட்டுப்படுத்தி பார்க்கப்படுகிறது. இவ்வாறு கவ்வாத்து வெட்டப்படுகிற நிலையில் உருவாகிற மிளாறுகள் கட்டுக்கட்டாக கட்டப்பட்ட நிலையில் இச்சுடலையோடு இணைக்கப்படும். இச்சுடலையை தீ மூட்டுவதற்கு ஏற்றவாறான கள சூழல் அமையப்பெறும். பொதுவாக தூதர்கள் தொடர்பான அவதானம் வாழ்வியலோடு மிக நெருங்கிய தொடர்புகளை கொண்டமைந்துள்ளன. தகவல்களை பரிமாற்றும் பணியில் தூதர்களின் வகிப்பங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. இறை தூதர், எரி தூதர், ஜெய் தூதர் போன்றவாறு தூதர்களின் வகிப்பாகம் கவனத்திற்குரியது. கிறிஸ்தவ கூத்துகளில் இறை தூதர் என்ற பாத்திரத்தின் வகிப்பங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. காமன் கூத்தின் தொடக்கத்தில் ஓலை எடுத்து வரும் தூதன் பங்கேற்ற நிலையில் எரிதூதனுடைய வரவு தற்பொழுது நிகழ இருக்கிறது. தீயோடு தொடர்பு படுகிற செய்தியை எடுத்து வரும் தூதுவனாக எரிதூதன் அணுகப்படுகிறான். நிறைய பந்தங்களை சுமந்த நிலையில் களத்திற்கு இப்பாத்திரம் வருகை தருவதுண்டு. மதன் எரியூட்டப்பட போகிறான் என்ற செய்தியை எடுத்து வருவதாகவும் அமையப்பெறும்.
எரிதூதனை வாழ்த்தும் பாடல்கள் இசைக்கப்படும். அதற்கேற்ற தப்பிசை முழக்கப்படும். பாடலுக்கும் தப்பிசைக்கும் ஏற்றவாறான ஆட்டத்தை எரிதூதன் பாத்திரத்தை ஏற்பவர் ஆடுவார். இந்நிலையில் அக்கினி தேவனை தனியாக உருவகப்படுத்தி காட்சிப்படுத்தும் முனைப்பும் இடம்பெறும். பொதுவாக இயற்கை தெய்வங்களுள் முக்கிய இடத்தை அக்கினியும் வகிக்கிறது. ஆகம முறையான கிரியைகளில் அக்கினி மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. வாழ்வியலுக்கு தீயின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கும் வகையில் இப்பாத்திரங்களின் பங்கேற்பு காணப்படுகின்றன. எமனின் வருகை, எரிதூதனின் பிரசன்னம், அக்கினி தேவனின் வரவு என்பதெல்லாம் காமன் பொட்டலை விறுவிறுப்பாக்கி கொண்டிருக்கும். திறந்த வெளி என்ற போதிலும் இக்கூத்துடன் தொடர்புபட்ட அரங்க அமைப்பு கவனத்திற்குரியதாகும். ஒரு தலைமையின் வழிபடுத்தலின் கீழ் பல்வேறு குழுக்கள் தொழிற்படுகின்றன. ஒவ்வொரு குழுக்களும் பொருத்தப்பாடுடனான சைகைகளுக்கு ஏற்றவாறு துலங்களை மேற்கொள்ளும். நேரமுகாமை, பொருத்தமான சைகை மொழிகள் என்பதெல்லாம் இக்கூத்தை நகர்த்தி செல்வதில் பெரிதும் துணை நிற்கின்றன. இவற்றை பிரயோகிக்கும் அணுகுமுறை கலந்த நுட்பங்கள் மிகுந்த அவதானத்தை பெறுகின்றன. இக்கள சூழலில் மதனுக்கும் சிவனுக்கும் இடையிலான தொடர்பு நிலை பற்றிய கவனம் இன்றியமையாததாகிறது. காமன் கூத்தின் உக்கிர தருவாயாக அடுத்த நகர்வு நிகழ இருக்கிறது. களத்தில் காமன் மாஸ்டர் பின்வருமாறு பாடலினை தொடங்குவார். தப்பிசை அப்பாடலுக்கு ஏற்றவாறு இசைக்கப்படும். தாமரை மலரெடுத்து தானடித்தார் ஈஸ்வரன் மேல், நந்திவட்டான் மலரெடுத்து நலமாகவே தொடுத்தார், வாடா மல்லிகையால் மகாதேவன் மேல் அடித்தார், செவ்வரளி மலரெடுத்து சிவன் மேலே விட்டறிந்தார், முல்லை மலரெடுத்து மூக்கின் மேல் தான் அடித்தார் என பாடலிசைக்கும் வேளையில் சிவனை நோக்கி கணை தொடுக்கும் வகையில் மதனின் செயற்பாடுகள் அமையும். மதனை சூழ பலர் பிடித்து கொண்டிருப்பதையும் அவதானிக்கலாம். அப்போது ஈஸ்வரனார் அங்கமெல்லாம் தான் பற்றி மட்டுப்படா நெற்றிக்கண்ணை திட்டமுடன் தான் திறக்க, நெற்றிக்கண் பானமது மன்மதனை நெருப்பு தணலாக்கியது என காமன் மாஸ்டரின் பாடல் நிறைவு பெறுகிற நேரம் சிவன் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்து தீப்பொறி வெளியாகும். கம்பி, வானவெடி ஆகியவற்றை பிரயோகித்து இச்செயற்பாடு திட்டமிடப்பட்டிருக்கும். இந்நிலையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த சுடலையை எரியூட்டும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சுடலை சுடர்விட்டு எரியத் தொடங்கும். மன்மதனுக்கு இந்நிலையில் கட்டுக்கடங்காத நிலையில் மருள் வருவதுண்டு. அம்மருள் நிலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு கூத்து ஏற்பாட்டாளர்கள் கடும் பிரயத்தனத்தை எதிர்கொள்வார்கள். அவ்வாறே கைலாயத்தை அடையாளப்படுத்தும் வகையில் உயர்வான இடத்தில் தனியாக மேடை அமைத்திருப்பார்கள். அம்மேடையில் சிவனின் தபசு நிலையை காட்சிப்படுத்தும் வகையில் அமைய பெற்றிருக்கும். கூத்தின் தொடக்கத்தின் முதல் சிவன் பாத்திரத்தை ஏற்பவர் இவ்விடத்தில் வீற்றிருப்பார். சிவன் பாத்திரத்தை ஏற்பவருக்கும் அவ்வப்போது மருள் வருவதுண்டு. மதன் பானம் தொடுக்கும் நிலையிலும் சுடலை எரியூட்டப்பட்ட சந்தர்ப்பத்திலும் சிவன் பாத்திரத்தை ஏற்பவருக்கு கட்டுக்கடங்காத நிலையில் மருள் நிலை ஏற்படுவதுண்டு. அதனை கட்டுப்படுத்தும் முனைப்பும் மிக கடினமாக அமையப்பெறும். சுடலை சுடர்விட்டு எரிகிற நிலையை கூத்தில் பங்கெடுப்போர், கூத்தை பார்ப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர அவதானிக்கும் சந்தர்ப்பம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்நிலையில் சூரியன் உதித்த நிலையில் பொழுது புலர்ந்திருக்கும். சுடலையை கட்டி அதை எரியூட்டி பார்த்து ரசிக்கும் வழக்கம் மலேக மக்களிடத்தேயும் இருக்கிறது. இவ்வாறான நடவடிக்கைகள் சடங்கு முறை சார்ந்த அணுகுமுறையாக இருப்பினும் மக்களிடத்தே சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றதாகவும் அமைகிறது. தோட்டங்களில் கார்த்திகை தீபத் திருநாள் சுடலையை கட்டி இவ்வாறு எரியூட்டி பார்த்து மகிழும் சந்தர்ப்பமும் அவதானத்திற்குரியதாகும். கார்த்திகை தீபத் திருநாளில் சுடலை கட்டுதல், அதை பார்வையிடுவதற்காக மக்களுக்கு அழைப்பு விடுத்தல், சுடலை எரித்தல், சுடலை கட்டுவதற்காக ஊன்றிய மரத்தூண்களை நெருப்பு எரியும் தருவாயிலேயே கலட்டுதல், பட்டக்கொச்சிக்காய் உப்பு சகிதம் தலையை சுற்றி அச்சுடலையில் போடுதல், முற்றாக எரிந்த பின்னர் அதிலிருந்து சாம்பலை எடுத்து எண்ணெய் கலந்து குழப்பி பொட்டு வைத்தல் போன்ற செயல்முறைகள் கவனத்திற்குரியவைகளாகும். இவ்விடயங்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னணியாக அமைந்த காரண காரியங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்தல்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. புராண கதைகளில் 2 முக்கிய நிகழ்வுகள் சிவனின் நெற்றிக்கண்ணுடன் தொடர்பு படுகின்றன. அவற்றில் ஒன்று மதன் எரியும் தருவாயாக அமைகிறது.
மற்றொரு சந்தர்ப்பமாக தீப்பொறியில் முருகன் உருவாகும் விதம் காணப்படுகிறது. இவ்விரண்டு சந்தர்ப்பங்களையும் வருடந்தோறும் அனுஷ்டிக்கும் வழமை தோட்டங்களில் கட்டாய நிகழ்வாக அமைகின்றன. சிவனின் தீப்பொறிகள் சுடர் விடுவதன் அடையாளமாக எரிக்கப்படும் சுடலைகளில் வெளியாகும் பொறிகளை பார்த்து மகிழ்கிறார்கள். கார்த்திகை தீபத்தின் போது எரிக்கப்படும் சுடலையில் கொழுந்து கூடைகளும் இணைக்கப்பட்டிருக்கும். தற்போது தோட்டங்களில் கொழுந்து கூடைகளின் பிரயோகமே இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. தீசுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கும் தருவாயில் மதன் வேடம் தரித்தவர் அவ்விடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார். இந்நிலையில் ஜெய் தூதரின் வருகை காமன் பொட்டலுக்குள் இடம்பெறும். இப்பாத்திரத்தின் வருகையின் நோக்கம் மதன் மடிந்து எரிந்த விடயத்தை ரதியானவளுக்கு அறிவிக்கும் பொருட்டாக அமைகிறது. இப்பாத்திரம் எரியும் தீப்பந்தங்களை தனது உடம்பு முழுவதும் பொருத்திய நிலையில் காமன் பொட்டலுக்குள் வந்து போவதுண்டு. இந்நிலையில் தூரத்தே ரதி அமர்ந்திருப்பதை அவதானிக்க முடியும். ஆரோக்கியபுரத்திற்கு ஜெய்தூதர் வருகை தந்து ரதியிடம் மதன் எரிந்து சாம்பலாகிய விடயத்தை எடுத்து கூறுவதாகவே கூத்தின் கதையோட்டம் அமைந்துள்ளது. இந்நிலையில் ஆரோக்கியபுரத்தில் தோழி பெண்கள் சகிதம் ரதி அமர்ந்திருப்பதாகவே சித்தரிக்கப்படுகிறது. ரதி ஆரோக்கியபுரத்தில் இருக்கும் நிலையும் தூதுவர்கள் வந்து மதனின் இறப்புச் செய்தியை பின்வருமாறு எடுத்துரைப்பதை காணலாம். சர்க்கரையைப் போல் இனிமையாக பேசுபவளும் மின்னல் கொடியுடையாள் என சிறப்பிக்கப்படுபவளுமான ரதியானவள் மதன் சென்றதன் பின்னர் மஞ்சத்திலேயே தலை வைத்திருக்கிறாள். உறக்கம் வராமல் மதனை நினைத்து ஏங்கியவளாக சாய்ந்திருக்கிறாள். அங்கு வந்து தூதுவர்கள் ரதியிடம் ஏதோ சொல்ல முயல்கிறார்கள். கை கட்டியவாறு பேசுவதற்கு முடியாமல் வாய் பின்னுகிறது. கண்களில் நீர் சொரிய ரதியை பார்த்து சோமசுந்தரன் விழியால் மதன் எரிந்து விட்டான் என்ற செய்தியை சொல்கிறார்கள். கண்டு பயந்தோடியே வந்து உங்களுக்கு கொண்டு வந்தோம் செய்தியை என்கிறார்கள். செய்தியை கேட்ட நிலையில் ரதியானவள் துயரம் தாழாமல் அழுது புலம்ப தொடங்குகிறாள். ரதியானவள் தோழி பெண்களை பார்த்து புலம்புகிறாள். என் சோட்டு பெண்டுகளா, இளவாளை தண்டுகளா, வெற்றிவேர் கட்டுகளா, அடி செப்பு முலை தாதிகளா, அடி அல்லவரும் வாருங்கடி, என் தொல் விளைவை கேளுங்கடி, என் கண்ணாளரும் மடிந்தார் என்ன நான் செய்வனடி, ஆணிமுத்து தாதிகளா, நீங்கள் அல்லவரும் கேளுமம்மா, அந்த ஆதிசிவன் என் தகப்பன் அநேகர் குடி கெடுத்தோன், அணிந்திருக்கும் பாம்புகளும் துள்ள துள்ள பிடுங்காதா, கஞ்சா குடுக்கையது பஞ்சாய் உடையாதா, புலித்தோல் ஆசனத்தை கடித்து போகாதா, இந்திரனார் லோகமது செந்தணலாய் வேகாதா, அது கண்டு என்னுடைய அங்கம் குளிராதோ என ரதியின் வேதனையை எடுத்துரைப்பதாக காமன் மாஸ்டரின் பாடல் அமையும். காமன் கூத்தில் தூதுவர்களின் வருகையின் பின்னரே திருப்பங்கள் ஏற்படுகின்றன. மதன் ரதி திருமண நிகழ்வின் பின்னர் இந்திரனின் செய்தியை மதனுக்கு எடுத்து வருவதில் தூதனின் பங்கேற்பு முக்கியம் பெறுகிறது. அவ்வாறே சிவனை மதன் அண்மித்ததன் பின்னர் எரிதூதனின் வருகை திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. மதன் எரிந்த பின்னர் செய்தியை ரதிக்கு அறிவித்ததன் பின்னர் கதையம்சத்தில் திருப்பம் ஏற்படுகிறது. காமன் கூத்தில் இச்சந்தர்ப்பங்களில் தூதன் ஒருவரே பங்கேற்கும் நிலை காணப்படுகிறது. மாறாக இக்கூத்து பாடல்களில் தூதுவர்கள் பலர் இணைந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பொதுவாக தூதுவர்களின் பிரசன்ன நேரங்களில் ஒருவர் மட்டுமே பங்கேற்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பாடல்களில் குறிப்பிடப்படும் சித்தரிப்பிற்கு அமைய தூதுவர்களுக்கான பங்கேற்பை அடையாளப்படுத்தும் வகையில் ஒரு பாத்திரத்தை மாத்திரம் அடையாளப்படுத்தும் முனைப்பு கவனத்திற்குரியதாகும். காமன் கூத்து பாடல்களில் தோழிகள் பற்றிய சித்தரிப்புகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. மதன் சிவனின் தபசை அழிக்க சென்றவுடன் தோழி பெண்களின் துணையுடனேயே ரதி ஓய்வெடுக்கிறாள். மதனின் பிரிவு துயரை தோழிகளுடனேயே சம்பாஷிக்கிறாள். மதனின் இறப்பு செய்தி தரும் வேதனைகளை தோழி பெண்களிடமே பகிர்ந்து கொள்கிறாள். இச்சந்தர்ப்பங்கள் தோழி பெண்களின் பங்கேற்பின் அவசியத்தை உணர்த்துகின்றன. மாறாக இக்கூத்து அரங்கேற்றத்தின் போது தோழிகள் பாத்திரங்களாக இடம்பெறுவதில்லை. பொதுவாக காமன் மாஸ்டர்கள் இவ்விடயம் தொடர்பில் கவனத்தை செலுத்துவது கிடையாது. மலேக மக்களின் பயில் நிலைக்குரிய ஏனைய கூத்துக்களான பொன்னர் சங்கர், அர்ச்சுனன் தபசு ஆகிய கூத்துகளில்
தோழி பெண்களின் பங்கேற்பு மிகுந்த அவசியத்தோடு கையாளப்படுகிறமை குறிப்பிடத்தக்கதாகும். தோழி பெண்களையும் அடையாளப்படுத்தும் பல பாடல்கள் காமன் கூத்தில் உள்ளடக்கப்படுகின்றன. அவ்வாறான பாடல்களில் பின்வரும் வரியை எடுத்துக்காட்டாக கூறலாம். மாமதுரை மீனாட்சி கோமளமே காமாட்சி, மங்களமான வள்ளி, இங்கிதம் மிகுந்த செல்வி, மங்காத புஷ்பவேணி, செங்கம்பள கிருஷ்ணவேணி, மற்றும் உள்ள தாதியர்கள் பொட்டெனவே வாருங்களடி. மதனின் பிரிவு துயரை தாங்க முடியாதவளாய் மதனை நினைத்து ரதி புலம்பத் தொடங்குகிறாள். மாமோக ரஞ்சிதனே, தாமோதரன் புத்திரனே, எனக்கு மையல் தரும் மன்மதனே, என்னை விட்டு சென்று விட்டாயே. என் மன்னவனே, இந்திரனின் சொல் கேட்டு அந்த ஆண்டவன் மீது பானந்தொட்டு மாய்ந்து போனாயே. உன்னால் வாழும் சுகத்தை இழந்தேன், பாழாய் போன பெண்ணாய் ஏன் பிறந்தேன், வாசமிழந்தவளாய் ஆனேன், வாசனை திரவியங்களை பூசும் வாய்ப்பை இழந்தேன், வாசமுள்ள பூக்களை சூடும் வாய்ப்பை இழந்தேன், என் முகம் மஞ்சள் பொடியை காணாதே, செஞ்சந்தனத்தையும் குங்குமத்தையும் வைக்கும் வாய்ப்பை இழந்து விட்டேனே. அவர் கட்டிய மாங்கல்யம் என்னில் இருந்து தூர செல்ல போகிறதே. என்னோடு வளர்ந்த மலர் கூந்தலை விரித்து மாரடித்து மண்ணில் புரண்டும் கதரும் நிலையாச்சே. மலை வீழ்ந்த வீடானேனே, அலைக்கடல் துரும்பானேனே, வலை புகுந்த மானானேன், நிலை குலைந்திடலானேன். சிறுவயதில் துணையை இழந்தவள் என எல்லோரும் பேசுவார்களே, கண்டவர்கள் ஏசுவார்களே. இனி என்னை வானவர்கள் எல்லோரும் அவமதிப்பார்கள், தானவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள். என்னை மாய்த்து கொள்வேன், அக்கினியில் நான் குதித்து என்னை மாய்த்து கொள்வேன் என்றவாறு ரதியானவள் புலம்புகிறாள். இல்லற பந்தத்தில் கணவன் மனைவியிடத்தே இருக்க வேண்டிய அந்யோன்யமும் பரஸ்பர நம்பிக்கையும் எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்பதை ரதியின் வெளிப்படுத்தல்கள் காட்டுகின்றன. கணவனை இழந்த பெண்ணானவள் எவ்வாறு தனது தன்னம்பிக்கையை இழக்கிறாள் என்ற யதார்த்தத்தை இக்காட்சி வெளிப்படுத்தி நிற்கிறது. இலங்கையில் மலையகத்தின் இயற்கை நிலக்கட்டமைப்பையும் மற்றும் சூழல் பாதுகாப்பையும் பேண மலையக மக்கள் கடும் உழைப்பை சிந்தியுள்ளனர். இதன் விளைவாக மன்மதனின் இழப்பை போல சிறுவயதில் உயிரை இழந்த ஆண் மக்களும் உள்ளார்கள். மலையகத்திலும் ரதியின் நிலைமையை பெற்ற பெண்களும் உள்ளார்கள். அவ்வாறாக நிற்கதியான பெண்களின் அடையாளமாகவும் ரதி இம்மக்களால் நோக்கப்படுகிறாள். சரிவான மலைகள், பள்ளத்தாக்குகள், காடுகள், அதீத சுமை தூக்குதல், கடும் மழை, இடி மின்னல் தாக்குதல், தொழிற்சாலை விபத்துகள், விஷப்பாம்புகள் மற்றும் விஷ ஜந்துக்களின் தாக்கம், நீர்நிலைகள் மற்றும் காடுகளில் ஏற்படும் பாதிப்பு நிலைகள் போன்ற இன்னோரன்ன காரணங்களால் உயிராபத்துக்கள் ஏற்படுகின்றன. இச்சூழ்நிலைகள் இளவயது கணவனை இழந்த பெண்கள் உருவாவதற்கு காரணமாக அமைந்தன எனலாம். ரதியின் புலம்பல் வாழ்வியலின் யதார்த்தத்தை எடுத்துரைப்பதாக அமைகிறது. ரதியின் அடுத்த கட்ட தீர்மானங்கள் மிகுந்த முக்கியத்துவத்திற்குரியனவாக விளங்குகின்றன. இந்நிலையில் சிறுவயதிலேயே கணவனை இழந்த பெண்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் ரதியின் முனைப்பு சிறந்த வழிப்படுத்தல் ஆகிறது. மலையக மக்களை பொறுத்தவரையில் போராட்ட பொறிமுறைகளே உரிமை சார்ந்த உத்தரவாதங்களை ஏற்படுத்தியுள்ளன. அவ்வகையில் கொலைகளால் காவு கொள்ளப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. கொலைகள் தான் என்று சான்றுபடுத்தாமலேயே மண்ணில் புதைக்கப்பட்ட சம்பவங்களும் ஏராளமாக இருக்கின்றன. மனித உரிமைகள் தொடர்பான அவதானம் துளியளவும் இல்லாத நிலையிலேயே பெருந்தோட்ட பொறிமுறை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. 200 வருட சமூக கட்டமைப்பில் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. இலங்கையில் தொழிற்சங்க உரிமை சார்ந்த முன்னெடுப்புகளின் பின்னரான உயிர் பலிகள் முள்ளோயா கோவிந்தன் தொடக்கம் மலையகத்தில் நிகழ்ந்த வண்ணமுள்ளன. சிவனு லட்சுமணன், பிரான்சிஸ் ஐயாவு, துரைசாமி, சென்னன், தங்கவேல் என நீளும் இப்பட்டியலில் இவர்களது தியாகம் போற்றுதற்குரியதாகும். எடுத்துக்காட்டாக இந்நிலைமையை எடுத்துரைக்கும் வீதிப்பாடலொன்று பின்வருமாறு அமைகிறது. கூவியே நான் பாவி, குமரி குமரி அழுகவும், கூடியே நான் பெற்ற குழந்தைகளும் அழுகுதையோ, கட்சி கட்சி என்ற இச்சையால் வீணாக காதலர் எண்ணருமை கணவர் சொர்க்கம் சென்றதினால் கழுத்து தாலி கேளம்மா, கழட்டிவிட கரும காலமாச்சம்மா என்றவாறு தொடர்கிறது. இவ்வாறான நிலையில் பெண்களுக்கு அதை தாங்கும் மனபலத்தையும் அடுத்த கட்ட நம்பிக்கைக்குரிய நகர்வையும் ஏற்படுத்தும் வகையில் ரதி பாத்திரம் ஆதர்சனமாக அமைகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
ரதி நிர்கதியான நிலையில் அடுத்த கட்டம் தொடர்பில் சிந்திக்கிறாள். இந்நகர்வு நம்பிக்கைக்குரிய முன்னெடுப்பாக அமைகிறது. தொடரும். நன்றி.